எல்லோருக்கும் நமஸ்காரம். வானுலக முப்பெரும் தேவியரின் ஒரு கற்பனை உரையாடல். கைலாசத்தில் இருந்து சிவனின் பத்தினி பார்வதி தேவியும், சத்தியலோகத்தில் இருந்து பிரம்மாவின் பத்தினி சரஸ்வதி தேவியும் வைகுண்டத்தில் உள்ள லட்சுமி தேவியை பார்க்க வருகிறார்கள். தோழிகளை பார்த்தவுடன் லட்சுமி தேவி விஷ்ணுவின் மார்பில் இருந்து ஜம் என்று குதித்து வாங்கோடி தோழிகளே என்று வரவேற்று மூவரும் பேசிக் கொள்கிறார்கள். சரஸ்வதி ஆரம்பிக்கிறார். இந்த பாரடி தோழிகளே, நம்மள 3 பேரையும் பூலோகத்தில் உள்ள மனுஷர்கள் எல்லோரும் நவராத்திரி சமயத்திலே விழுந்து விழுந்து கூப்பிட்டா. நாமளும் எல்லோருக்கும் அருள் புரிந்தோம். இப்பவும் பாரு, பூலோகத்திலே யூடியூப் சேனலாமே, அந்த சேனலை 10 வருஷமா ஒவ்வொருத்தரும் சொந்தமாக தொடங்கி வச்சுண்டு நம்மள 3 பேரையும் அடிக்கடி கூப்பிடுறான். ஆமா இருக்கு. அதுல பாட்டு பாடுறவா, டான்ஸ் ஆடுறவா, சமையல் சொல்லி கொடுக்கறவா, பேசுறவா என்று விதவிதமாக ப்ரோக்ராம் பண்றா. பார்த்தியா, நான்முகம் நாயகியான என்னை நான் அவர்களின் நாவில் வர வேண்டும் என்று அடிக்கடி கூப்பிடுறா. இப்ப லேட்டஸ்டாக நிறைய பேர்கள் இந்த சேனலை ஆரம்பித்திருக்கா. கலைகளை அழித்தா அழித்தா என்று மிக உருக்கமாக ஒருத்தி கேட்கிறான். கலையை பெற அருள்வாய் சரஸ்வதியே, கருணையுடனே வருவாய். கலையை பெற அருள்வாய் என்று ரொம்ப ரொம்ப அழகாக மோகனமாக பாடினாள். அவளுக்கு நான் கருணை கூர்ந்திருக்கிறேன். இவளை போல பல பேர்கள் அன்னவாகன தேவி என்று என்னை அன்போடு கூப்பிடுகிறார்கள் என்றாள் சரஸ்வதி. உடனே லட்சுமி தேவி சொல்றா, பாரடி சச்சு, உன்னை கூப்பிட்ட உடனே என்னையும் நான் செல்வம் தரத்துக்காக அடிக்கடி கூப்பிடுறா. யூடியூபில் அவர்கள் வீடியோ நிறைய வந்தவுடன் நான் செல்வம் தர என்னை வேண்டுகிறார்கள். சாமி வரம் தந்தாலும் பூசாரி வரம் தர வேண்டுமே, யூடியூப்காரன் தானே இவர்களுக்கு பைசா தரணும் சொல்லு என்கிறாள் லட்சுமி தேவி வேடிக்கையாக. உடனே பார்வதி தேவி சொல்றா, ஆமாண்டி, யூடியூபில் தைரியமாக பேசுவதற்காக பாடுவதற்காக வீரம் வழங்கு என்னை துர்க்கையாக பாவித்து நம்ம 3 பேரையும் ஒரு வழி பண்ணுகிறார்கள் பூலோக மனுஷர்கள். கல்வியா, செல்வமா, வீரமா என்று நம்மளை பத்தி அடிக்கடி எது சிறந்தது என்று பட்டிமன்றம் வைத்து கூட பேசுவார்கள். ஒரு புரோகிராம் பண்ண நாம 3 பேரும் தேவையில்லையா? ஆமாமா என்று ஆமோதிக்கிறார்கள் 2 பேரும். எது எப்படியோ, யூடியூப் சேனல்களில் நன்றாக புரோகிராம் பண்ண நிறைய பேர்களுக்கு ஆசை வந்துள்ளது. பாவம் பூமியில் உள்ள மனுஷர்கள் கலிகாலம் என்பதால் நம்மளை அடிக்கடி கூப்பிட்டு ஆறுதல் படுத்திக்கிறான். நம்ம ஹஸ்பண்டுகளை அடிக்கடி கூப்பிடுறான். எல்லா இடத்திலேயும் ராம நாமமும் நாராயண நாமமும் நமசிவாய நாமமும் நன்றாக ஒலிக்கிறது என்று இவர் பேசிக்கொண்டிருக்கையிலேயே குடிக்க போயிருந்த மகாவிஷ்ணு வந்து, ஏண்டி லட்சுமி, என்னுடைய சக்கரத்தை கொஞ்சம் தேடி கொடு, எங்கே வைத்தேன் என்று தெரியவில்லை என்கிறார். ஒரு சாமான் வச்ச இடத்துல வைக்காதங்கோ என்று திட்டிக்கொண்டே அது உருண்டு உருண்டு கதவன் அடியில இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே சக்கரத்தை கொடுக்கிறாள் லட்சுமி. ரொம்ப மறதி உங்களுக்கு, அதனால்தான் நான் உங்க மார்பிலேயே ஒட்டிட்டு இருக்கேன் என்கிறாள் வேடிக்கையாக லட்சுமி. பார்வதியிடம் பரமசிவன் எப்படி இருக்கான், சௌக்கியமா, அடிக்கடி முக்கண்ணனை திறக்கிறானா, ரொம்ப போச்சுப்பானே, அவனிடம் சொல்லிட்டு வந்தாயா என்கிறார் விஷ்ணு விளையாட்டாக. ஆமாமா, நான் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்தேன் என்கிறாள் பார்வதி. நீங்க குளிச்சு நன்றாக ட்ரெஸ் பண்ணிட்டு அலங்காரமாக இருப்பேள். லேட்டஸ்ட் டிசைனில் எல்லா ஆபரணமும் போட்டுப்பேள். அவர் பாருங்கோ, நிறைய நிறைய குடமாக அபிஷேகம் பண்ணி கொடுத்து விட்டு சாதாரண வேஷம் போட்டுப்பார். சொன்னா கேட்க மாட்டான். அதுக்கு நீ தான் நிறைய ஆபரணங்கள் போட்டுட்டு இருக்கியே, உனக்கு பிடிக்குமே, நீ போட்டுக்கோ, உன் இஷ்டம் என்பா. என்னை ஆபரணம் போட்டுண்டு அம்பிகையா நின்னாத்தானே பூலோகக்காரர்கள் நம்மள சர்வாலங்கார பூஷிதே என்று லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்கிறார்கள் என்றாள் பார்வதி. அதனால் நாங்க எப்போதும் ஆபரணத்துடன் தான் இருப்போம் என்கிறாள். ஆபரணமும் தரித்து அமர்ந்திருக்கும் அழகை யாரிடம் சொல்வேன் அம்மா என்று அழகாக பாடுகிறார்கள் பூலோகத்தில் உள்ளவர்கள். உடனே லட்சுமி தேவி சொல்றா, என்னை வணங்கவே வேண்டாம், என் கணவரை கூப்பிட்டாலே நானும் அவர் கூட அவர்கள் கிரகத்தில் போய்விடுவேன் என்று அவர்களுக்கு தெரியுமே. அதனால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்ற பெயரில் 1000 நாமாக்களை பூமியில் உள்ளவர்கள் ரொம்ப சிரத்தையாக சொல்கிறார்கள். நாராயணியம், பாகவதம் சொல்கிறார்கள். ரொம்ப அழகாக பெருமையாக இருக்கு என்கிறாள் லட்சுமி. எப்படியோ பூலோக மனிதர்கள் பாவம் நன்றாக வாய் நிறைய நாமாக்களை சொல்கிறார்கள்.
நாம் எல்லோரும் மிகவும் ஒற்றுமையாக பூலோகத்தில் அவர்களிடம் அடிக்கடி போய் வருவோம். பாவம், அவர்கள் சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்கட்டும், எல்லா நலமும் பெறட்டும் என்று சந்தோஷமாக சிரித்து கொண்டு விடை பெறுகிறார்கள் தோழிகள். நாமளும் என்றும் எதிலும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்போம். அன்புடன்.